கண்களால் பார்க்கிறவர்கள் இருக்காங்க. அந்த அவரை இயேசுவை அந்த சடலத்தை சுற்றி கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறதற்கு யார் இருந்தாங்க? கண்களால் பார்க்கிற சாட்சிகள் இருந்தாங்க. ஏதோ அவங்க வச்சுட்டாங்க வந்துட்டாங்க, இல்லை, கண்களால் பார்த்தவர்கள் இருக்காங்க. இந்த யோசேப்பு, இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு கண்டிப்பாக அவன் தான் இந்த ஊழியத்தை செய்கிறான் பாருங்க. அவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் வைக்கிறான். நிறைய கண்களால் பார்த்த சாட்சிகள் இருக்கு. மார்க்கு இந்த அதிகாரத்தை எழுதினாலும் இவை வாயினால் சொல்லப்பட்டு பேதுருவால் எழுதப்பட்டது. மார்க்கு பேதுருவோட செல்ல பிள்ளையா பார்க்கிறோம். 1 பேதுரு 5:13 மார்க்கை பற்றி சொல்றாரு. அவன் என்னுடைய மகனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறான் அப்படின்னு சொல்றாரு. மார்க்கு அவரோட செல்ல பிள்ளையா கூடவே இருந்தார். அவர் சொல்ல பேதுரு சொல்ல இதை எழுதுறாங்க. அப்போ பேதுரு இதை பார்த்துருக்கிறாரு. பார்த்து கண்களால் கண்ட சாட்சியை சொல்றாங்க. நம்ம இன்றைக்கு பார்த்தோம், இந்த வசனத்தில் பார்த்தோம், அநேகர் சொல்றது போல இயேசுவை மரிக்கலை. ரோமர்கள் நிறையா பேர் சொல்கிறாங்க, இன்றைக்கும் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க நிறையா பேர். இயேசு மரிக்கலை, அவர் சிலுவையில் மயங்கி இருந்தார். ஏன்னா ரோமர்கள் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே அவர்களுடைய உடல்கள் சிலுவையில் தொங்கி கொண்டு தான் இருக்கும். அவர்களுடைய உடல்கள் அழுகப்பட்ட நிலைமையில் அவர்களுடைய உடல்கள், கண்கள்லாம் பறவைகள் கொத்தி சாப்பிட்ரும். இயேசுவின் பக்கத்தில் இருந்த நீங்கள் ஜீசஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா கூட காட்டியிருப்பாங்க, கண்ணை ஒரு பறவை கொத்தி சாப்பிட்ரும். இந்த மாதிரியாக அவங்க ரோமர்கள் இரக்கமானவங்க கிடையாது. அவரை பாவி என்று சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய உடல் ஒருவேளை 10 நாள் அப்படியே அழுகி போன நிலைமையில் வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ இதை தீர்மானித்திருந்தார். நம்ம வருகிற இன்னும் போக போக நம்ம பார்க்குறோம், கர்த்தர் அப்படி விடலை. அவர் நமக்காக மரிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஜீவனற்றோர் தேசத்திலே அவர் அறுப்புண்டு போனார் என்று வாசிக்கிறோம். நமக்காக எல்லாவித சாபங்களையும் அக்கிரமங்களையும் வேதனைகளையும் அவர் அனுபவித்தாலும் அவருடைய மரணத்தை கர்த்தர் என்னவா மாற்றி இருக்கிறார். அவருடைய உடலை, அவருடைய உயிர்த்தெழுதலை கர்த்தர் ஐஸ்வர்யமாய் மாற்றினார். நமக்காக வரும்போது அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. ஆனால் அவருடைய மரணத்தை கர்த்தர் ஐஸ்வர்யமாய் மாற்றினார். கண்மலையில் வெட்டப்பட்ட கல்லறையில் ஒருவனும் வைக்கப்பட்டிராத கல்லறையில் ஆண்டவர் வைத்தார். அவருடைய மரணத்தின் நிமித்தம் ஒரு ஐஸ்வர்யவானை கர்த்தர் உருவாக்கி இருந்தார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, அவருக்காக என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்? அன்றைக்கு யோசேப்பு செய்த அந்த காரியம் இன்றைக்கும் இயேசுவுக்கு சாட்சிட்டு கொண்டிருக்கிறதா? இஸ்ரவேலுக்கு போன யாரும் அவருடைய கல்லறைக்கு போகாம வரமாட்டாங்க. கர்த்தர் உயிரோடு எழுந்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துலும் பார்க்குறோம், அவர் மரித்து போல அவர் மயக்கமாக இருந்தார். சிலுவையில் என்ன பண்ணாங்க? அவரை எடுத்துக்கொண்டு போய் அவரை கொஞ்ச நாள் வச்சுருந்து திரும்பவும் அவரை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. நிறையா பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க அவருடைய உடலை திருடிட்டு போயிட்டாங்க, அதனால் அவரை காணலை, இவர்கள் கட்டுக்கதை விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? மார்க்கு 15:44 அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். நான் சொன்னது போல ரோமர்கள் உடலை அப்படியே மறித்து அவங்க மறிக்கிற மாதிரியே அடிக்க மாட்டாங்க. அது ஒரு வேதனை மிகுந்ததாக இருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாவாங்க, வழியில் சாவாங்க. என்ன பண்ணுவாங்க? வழியில் அவர்களுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஒரு நாள் ராத்திரி கூட குளிரில் நடுங்கி சாவாங்க, இல்லைன்னா பசியில் சாவாங்க, தாகத்தில் சாவாங்க. சிலுவையில் அறையப்பட்ட பாவிகளுக்கு இதுதான் தண்டனை. ரோமர்கள் மிகவும் கொடுமையானவர்கள். அப்படி இருக்கும்போது அவன் சொல்கிறான், இயேசு அதுக்குள்ளே இறந்து போயிட்டாரா? அதுக்குள்ளே. ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அவர் என் ஆவியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவருடைய ஆவியை எடுத்துக்கொள்ளுகிறார். அப்படி அவர் மரிக்கும் போது ஆண்டவர் அவரை அப்படி விடலை. ஏன்னா அவர் நமக்காக மரித்த யூதாவின் ராஜசிங்கம். ஆமேன். கர்த்தர் அவர் அப்படி விடவே இல்லை. அவர் பெரியவராய் தேவன் அவரை மாற்றினார். அதுக்காக ஜீவனோடு இருக்கும்போது அவர் நம்முடைய அடையாளமாய் பாவிகளுக்கு ஏற்ற காரியத்தை அவர் சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் மரிக்கும் பொழுது கர்த்தர் அவரை கனப்படுத்துகிறார். பிலாத்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு, யூதர்கள் சொல்கிறது போல அவருடைய உடலை அவர் உயிரோடு இருக்கும்போது எடுத்துகிட்டு போல. பிலாத்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆண்டவருக்கு இயேசுவின் உடலை கொடுக்குறாரு. அவர் மரித்து போனாரான்னு பார்க்கும்போது அதை என்ன சொல்கிறான்? அடுத்த வசனத்தை படிங்க. 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். பாருங்க, வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற அவர் மரித்துட்டாருங்கிறத ரோமர்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க?
போய் அவரை அடக்கம் பண்ணுகிறார். அவர் மரித்துட்டார்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருடைய உடலை கொடுக்க அவன் முன் வரான். ஏன்னா ரோமர்களை நம்ம ஏமாற்ற முடியாது. ரோமர்கள் போட்ட ரோடு இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்கா. 2000 வருடங்கள் ஆனாலும் ரோமர்கள் போட்ட ரோடு அவர்கள் நியமித்த அரசியல் எல்லாமே என்னவா இருக்குது, இன்றைக்கும் வரைக்கும் இருக்குது. இன்றைக்கும் நம்ம ரோமில் போய் பார்த்தோன்னு வைங்களேன், அவர்களுடைய அரசியல் அமைப்பு கிறிஸ்துவை பற்றினதாக தான் இருக்கும். அவர்களுடைய அரசியல் ரோமில் போப் பார்க்கலாம். ரோமில் ஆசாரியர்கள் மட்டும் வாழ்கிற ஒரு தேசம் இருக்கிறது. பார்த்திங்கன்னா அவர்கள் அமைத்த அரசியல் அமைப்பு இன்று இருக்கிறது. ரோமர்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. ரோமர்களுக்கு என்னவா இருந்தாங்களாம், சீசர்கள் பயந்து இருந்தார்கள் என்று பார்க்குறோம். இயேசு மரித்த போதே சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன கதை கட்டுறாங்க பாருங்கள், ஜனங்களை இன்னும் ஏமாற்றுவதற்காக இயேசுவின் உடலை அவர் எடுத்து கொண்டு போயிட்டார்கள் என்று காசு கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க. ஆனால் வேதம் நமக்கு என்னவாய் சொல்லுகிறது, அவர் உண்மையில் நமக்காக மரித்தார். வேதத்தில் பார்க்குறோம் அவர் நமக்கு உண்மையாக. ஏன் நம்ம இப்போ அவர் மரித்தார் என்பதை நம்ம உண்மையாக இப்போ ஏன் இவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறோன்னா, அவர் மரித்தார்னு நம்பினாதான் அவர் உயிரோடு எழுந்ததையும் நம்ம நம்ப முடியும். ஆமேன். அவர் மரித்தார் என்பது ஏதோ கதை இல்லை, அவர் உண்மையிலே நமக்காக ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்க்கும்போது இயேசு நமக்காக மரித்தார். மரணத்தில் உள்ள வல்லமை, மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று பார்க்கிறோம். சீசர்கள் என்ன பண்ணாங்க, அவரை விட்டு ஓடி போனார்கள் என்பதையும் பார்த்தோம். அடுத்து நம்ம சீசர்கள் ஆண்டவர் வளர்த்திட்டு போயிருக்கார்ல, அவர்கள் வருவாங்க, சீசர்கள் வந்து அவருக்காக நிற்பாங்கன்னு பார்த்தா ஒரு சீசனும் வரல அவருக்காக. யாரும் தங்களை ஒழித்து கொண்டார்கள் என்று பார்க்குறோம். உயிருக்கு பயந்துக்கிட்டாங்க. ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க, இயேசுவையே நமக்கு தலைவராக இருந்தவரே இந்த நிலைமை சிலுவையில் தொங்க விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம கிடைச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர்கள் தங்களை ஒழித்து கொண்டார்கள். இதே சீசர்கள் எந்த இயேசுவை எந்த ஊரில் அந்த ஜனங்க அவரை சிலுவையில் அறைந்தார்களோ அந்த ஜனங்களுக்கு மரித்து போன, அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போன இயேசுவை போய் பிரசங்கிக்கிறாங்க. அவர் உயிரோடு இருக்கிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். மரித்து போனார் என்று பயந்து ஓடினாங்க. அவர்களும் ஏமாற்ற துணிந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சீசர்கள் யாரெல்லாம் உயிருக்கு பயந்து போனார்களோ அவர்கள் திரும்பவும் போய் தேவாலயத்திற்கு முன்பாக நின்று, நீங்கள் சிலுவையில் அறையுண்ட இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று பிரசங்கம் பண்ணினார்கள். இந்த தைரியத்தை தேவன் கொடுத்தார். ஏன்னா அவர் உண்மையிலே சிலுவையில் மரித்து நமக்காக உயிரோடு எழுந்தார். அறந்து பார்க்கும்போது சீசர்கள் போய் பார்க்குறாங்க, பேதுரு மற்ற சீசனும் போய் பார்க்குறாங்க. தூதன் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தாரா. இப்போ வந்து இவங்க போய் சொல்ல பார்க்குறாங்க. மத்தேயு 27 அதிகாரம் 63வது வசனத்துலேருந்து பார்க்கும்போது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் என்ன சொல்கிறாங்க, பிலாத்துவிடத்தில் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இந்த பொய்க்காரன், இந்த இயேசு இந்த பொய் சொல்லி 3வது நாளில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொன்னால், இப்போ அவனுடைய சீசர்கள் என்ன பண்ணுவாங்க, அவனுடைய உடலை திருடிட்டு போயிட்டு திரும்பவும் இதிலும் கொடியதான ஒரு பொய்யை சொல்லுவாங்க, அவன் உயிரோடு எழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி இன்னும் தன்னுடைய தேசத்தை இந்த உலகத்தை ஆதாயம் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த வசனத்தை படிக்கலாம். ஆண்டவரே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கலாம் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். உங்களால் கூடிய மட்டும் அவரை பத்திரப்படுத்துங்கள்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அவர்கள் ஏதோ ஒரு 4-5 சோல்ஜர்ஸ் வைக்கல, அவர்களால் கூடிய மட்டும் பலத்த பாதுகாப்பாக அவருக்கு முன்பாக வைக்கிறாங்க. இனி இயேசுங்கிறவருடைய அடையாளத்தை அழிக்கும்படிக்காக என்ன பண்ணுறாங்க, இயேசுவோட உடல் அவர் மரிச்சிட்டாருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அந்த கல்லறைக்கு ரோமர்கள் சீல் வைத்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு முன்பாக பாதுகாப்பை வைக்கிறாங்க. அவர் 3வது நாளுக்கு அப்புறம் உயிரோடு எழுந்திருக்கவே கூடாது, எவனும் வந்து இந்த சரீரத்தை திருடிட்டு போகக்கூடாதுன்னு அவர்கள் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2:24 வாசிங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஆமேன், ஹல்லேலூயா. சடலத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஏதோ உயர்ந்த அதிகாரி இறந்தது போல என்ன பண்ணுறாங்க,
ஆனால் தேவன் அவர்களுக்கு முன்பாக தரித்திரராய் வந்தார். அவர் மரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரோமர்கள் பலத்த பாதுகாப்பு, ஒரு ராஜாவை பாதுகாக்கிறது போல அவருடைய கல்லறைக்கு முன்பாக அவருடைய மரணத்தை நிரூபிக்க அவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரோ என்ன பண்ணுறாரு, அவருக்கு அவருடைய மரணத்தின் உபாதைகளின் கட்டை அவர் அவிழ்க்கிறாராம். அந்த இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறதுனால தான் இன்றைக்கு அவர் மூலமாய் நம்முடைய மரணத்தின் உபாதைகளின் கட்டை அவர் அவிழ்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது என்று பார்க்கிறோம். பலத்த பாதுகாப்புள்ள கல்லறை என்ன பண்ணுது, இயேசுவின் உயிர் தெழுதலால் திறக்கப்படுகிறது. வெளியில் போட்டு மறிச்சவனை அவனை எத்தனை எழுப்புனாலும் எந்திரிக்க முடியாது. ஆனால் அவருக்குள்ள உயிர் வந்தது. அந்த உயிர் தேவனிடத்திலிருந்து வந்ததுனால என்ன பண்ணுது, பலத்த பாதுகாப்பாக இருந்த கல்லறை திறக்கப்பட்டதா. அன்றைக்கு ஒரு தூதன் இறங்கி வரான். அவன் இடியை போல மின்னலை போல இறங்கி வரான். அன்றைக்கு பலத்த பாதுகாப்பில் இருந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை பார்த்த உடனே செத்தவர்களைப் போல ஆனார்களாம். அதனால் என்ன பண்ணுறாங்க, சீஷர்கள் அவரை எதுவுமே பண்ண முடியல. அவர் பாட்டுக்கு உயிரோடு எழுந்தார், மகிமையின் சரீரத்தை அடைந்தார். அந்த துப்பட்டிகளையும் அந்த மெல்லிய வஸ்திரங்களையும் அந்த இடத்துல சுருட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவருக்கு சாட்சியிடுகிறது, அவரை பூட்டி வைத்திருந்த கல்லறையும் கூட சொல்லுகிறது, கர்த்தர் உயிரோடு எழுந்தார். நம் இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அவரை நாம் விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அதை விசுவாசிக்கிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இன்றைக்கு அவர் உயிரோடு எழுந்திருக்கலன்னா, ரோமர்கள் சொல்லுகிறது போல் அது பொய்யா இருந்துச்சுன்னா, இன்றைக்கு 2000 வருடங்கள் கழித்து இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த சபையில் அமர்ந்திருக்க அவசியமே இல்லை. பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறவில்லை என்றால் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது பொய்யா இருக்கும் சொல்கிறாரு. நீங்கள் விசுவாசிக்கிறது பொய்யா இருக்கும். ஆனால் அவரோ உயிரோடு எழுந்தார். அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய சபையில் ஒவ்வொரு நாளும் இயேசுவை பற்றி பேசுகிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருப்பதுனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அவர் உயிரோடு இருப்பதுனால தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு. அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் நமக்கு விடுதலை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கிற தேவன், சாப கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை மரணத்திலிருந்து, மரண கட்டுகளின் உபாதைகளிலிருந்து அவரை அவிழ்த்து, கட்டுகளை அவிழ்த்து அவரை உயிரோடு எழும்ப பண்ணின தேவன் நம்மோடு இருக்கிறாரா. இயேசுவின் மூலமாய் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மரண உபாதைகளின் கட்டை அவர் அவிழ்த்து உங்களை ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மை உயிரடைய பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உயிரோடு எழும்ப பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா மரணத்தின் கட்டுகளை அவிழ்க்க வல்லமை உள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார்னு தாவீது சொன்னாரா. ஏதோ அவர் என் கூட இருந்து மரணத்திலையும் என் கூட நடப்பார்ல, அவர் மரணத்திலிருந்து என்னை உயிரோடு எழும்ப பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். மரணத்தின் உபாதைகளின் கட்டை அவிழ்க்க வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார்னு தாவீது சொன்னார். தாவீது நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட இருக்கிறீர். நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த மரணத்திலிருந்து உங்களை உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறாரா. அந்த காரியத்தை நம்ம நினைவு வைத்துக் கொள்வோம். அவர் உயிருள்ளவராக இருக்கிறாரா. அந்த காரியத்திலிருந்து நம்ம இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். பார்க்குறோம், யோசேப்பு அவன் கனம் பொருந்தியவனாக இருந்தான், அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தான். வேதத்தில் நம்ம 4 சுவிசேஷங்களிலும் பார்க்கும் பொழுது, 3 சுவிசேஷங்களிலும் யோவானிலும் பார்க்கும் பொழுது அவரை விதவிதமாய் காட்டுறாங்க. அவன் கனம் பொருந்தியவன், அவன் ஐஸ்வர்யவான், அவன் என்னவா இருந்தான், அவன் தேவனுக்கு ரகசிய சீசனாக இருந்தான். மத்தேயு சொல்லும்போது சொல்கிறாரு அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தான். யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு ரகசிய சீசனாக இருந்தான்னு பார்க்குறோம். யூதர்களுக்கு பயந்தவனாக இருந்தான்னு பார்க்குறோம். லூக்கா சொல்லும்போது சொல்கிறாரு அவன் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைகளுக்கும் சம்மதியாதவனாக இருந்தான். அவரை இயேசுவை சிலுவையில் அறையிறதற்கு அவர்கள் ரகசியமாய் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அதுக்கெல்லாம் அவன் சம்மதிக்காதவனாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு சீசர்களும் ஒவ்வொரு சுவிசேஷத்தில் விதவிதமாக எழுதுகிறாங்க அவனை பற்றி. அப்போது நம்ம பார்க்கும்போது, ஆனால் மார்க்கு இப்படியாய் சொல்கிறாரு. நம்ம பார்க்குறோம் யோவான் அவன் யூதருக்கு பயந்தவனாக இருந்தான்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, இயேசுவுக்காக அவன் என்ன பண்ணுறான், துணிந்து போய் என்ன பண்ணுறான், அவருடைய உடலை வாங்குகிறான். ஏன்னா அவன் இயேசு என்னவாய் மரித்தார் என்றால் அவர் தேவதூஷணம் சொல்லுகிறவராயும் பொய் சொல்லுகிறவராய் எண்ணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அது யூதருடைய தேசத்தில் என்னவா இருந்துச்சு, தேச துரோகமாக இருந்துச்சு. அவன் தேச துரோகம் பண்ணுறாரு, அவன் தேவதூஷணம் பண்ணி நம்முடைய நம்பிக்கைகளை என்ன பண்ணுறாரு, தூஷணம் பண்ணுறாரு. நம்முடைய நம்பிக்கை தேவன் ஒருவரே தேவன் நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அந்த தேவனை பார்க்கலும் நான் பெரியவன், நான் 3ஆவது நாளில் எழும்புவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்,
அப்படியா அவன் தேவதூஷணம் பண்ணுறான்னு சொல்லி அவரை இது பண்ணாங்க. ஆனால் அந்த தேவனுடைய அவரை பாவி என்று அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. நான் சொன்னது போல் அவருடைய சடலத்தை அழுகி போக அவருக்கு விட்டுருப்பாங்க. வேதத்தில் பார்க்கும்போது அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணார்? ஏசாயா 53:9 பார்க்குறோம். 9 அந்த வசனத்தில் 2 லைன் மட்டும் படிங்க. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத வைக்க அவர்கள் திட்டமாக இருந்தாங்களா பாருங்க. துன்மார்க்கர் பாவிகளோடே வைக்க அவர்கள் திட்டமாக இருந்தாங்கன்னா, ஆனால் இந்த யோசேப்பு ஆண்டவர் இந்த இடத்துல பயன்படுத்துகிறாரு. மார்க் 15:43. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவனிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இந்த இடத்துல பார்க்குறோம், யோவான் சொல்லும் போது அவன் யூதருக்கு பயந்திருந்தான்னு தான் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே மார்க்கு சொல்கிறாரு, ஏன்னா அவன் கூடவே இருக்கிறாரு போல இருக்கு. அவர் பார்த்து சொல்கிறாரு, அவனுடைய துணிவை பார்க்குறாரு, அவன் துணிந்து போய் இயேசுவின் உடலை கேட்டான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்துல சீசர்கள் எளிமையானவர்களாக இருந்தாலும் தேவன் அவருக்கென்று என்ன பண்ணுறாரு? யூதர்களுடைய பெரிய ஸ்தானத்திலும் அவருக்கென்று சீசர்களை வைத்திருந்தார். அவர்கள் ரகசியமாய் அவரை தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் ரகசியமாக தொழுது கொண்டிருந்தாலும் அவரோடு கூட அவர்கள் போகலை, அவரோடு கூட அவர்கள் வாசம் பண்ணல. ஆனால் தூரத்திலிருந்து அவரை என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறாங்க. இவன் போய் என்ன பண்ணுறான்? பிலாத்துவின் இடத்துல கேட்குறான். ஏன்னா தேச துரோகம் பண்ணினவனை நான் கனமாய் அடக்கம் பண்ணணும்னு இவன் போய் முன்னாடி நிற்கிறான். இயேசுவை அப்படியாய் அவர்கள் சித்தரிக்கிறாங்க. இயேசுவை பாவியாய், இயேசுவை பொய்யனாய் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்க. இவன் போய் என்ன பண்ணுறான்? தேச துரோகம் செய்தவராய் எண்ணப்பட்டவரை என்ன பண்ணுறான்? அவருடைய உடலை கேட்க துணிறான்னு வேதம் வாசிக்கிறோம். அவன் ரகசிய கிறிஸ்தவனாக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்கும்போது இயேசுவுக்காக என்ன பண்ணுறான்? துணிந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்காக ஒரு காரியத்தை செய்கிறான். அவனுடைய தேச துரோகம் செய்யப்பட்டவராக எண்ணப்பட்டாலும் அவருடைய என்ன பண்ணுறான்? அவனுடைய இடத்துல அவரை அடக்கம் பண்ண அவரை ஒப்பு கொடுக்குறான். அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது சொல்கிறோம், இயேசு 800 வருஷத்துக்கு முன்பாகவே வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அவர் ஐஸ்வர்யவானோடே இருந்தார் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தை திரும்ப படிங்களா. அவர் துன்மார்க்கரோ அவரை குழியில் இருக்கும்படி சித்தம் வைத்தார்கள், ஆனால் இயேசுவையோ தேவன் என்ன பண்ணுறாரு? ஐஸ்வர்யவானோடே வைத்தார் என்று பார்க்கிறோம். வாசிங்க. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை பார்க்கிறோம், அவர் ஜீவனுள்ளோர் தேசத்திலே அறுப்புண்டு போனார் என்று வாசிக்கிறோம். 8வது வசனத்தை படிங்க. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். தன்னுடைய ஜனத்தின் மீறுதலினால் அவர் வாதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்படியாக இயேசு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர் மரித்து இந்த உலகத்தில் அவருடைய கடமை செய்ததுக்கு அப்புறம் மிகுந்த கனத்தோடு கர்த்தர் அவரை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். இந்த காரியங்களை நம்ம ஏன் பார்க்குறோம்னா, இது உண்மை சம்பவம். தம்முடைய நாமத்திற்கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஒரு ஐஸ்வர்யவானை உண்டாக்குகிறார். தம்முடைய நாமத்திற்கென்று ஒரு ரகசியமாய் ஒரு கிறிஸ்தவனை, ரகசியமாக அவரை பின்பற்றுகிறவனை கர்த்தர் உண்டாக்குகிறார். தம்முடைய நாமத்திற்கென்று நிக்கோதேமுவை பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்காக கொடுத்த அந்த வெள்ளை போலம், கரிய போலம், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உயர்ந்த வேத பாரகர்கள் தான் அதை உபயோகிப்பாங்க. அவன் அதை பார்க்குறோம். 100 ராத்தல் கொண்டு வந்தானா. அதை பார்க்கும்போது இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேத பாரகர்கள், வேத அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அது கோடிக்கணக்கில் இருக்குமா. அவன் பரிமள தைலங்களையும் என்ன பண்ணுறான்? பரிமள தைலங்களையும் வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாங்க? அவரோடு ரகசியமாக இருந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவருக்காக விலை உயர்ந்த காரியங்களை அவருக்காக செய்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆமேன். அவன் எப்படி துணிந்து போனான்? ஒருவேளை அவனுடைய இடத்தை அவர்கள் ஆக்கிரமித்திருக்கலாம். ஒருவேளை இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல இந்த யோசேப்பையும் சிலுவையில் அறைந்திருக்கலாம். ஏன்னா நீயும் அவங்களோட சேர்ந்தவன் தான். ஏன்னா அவரோடு கூட இருந்த சீசர்களே என்ன பண்ணிட்டாங்க? அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் இவன் போய் துணிஞ்சு அவருடைய உடலை கேட்குறான். நான் இயேசுவை அடக்கம் பண்ணும்படிக்காக எனக்கு அவருடைய உடல் வேணும் அப்படின்னு கேட்குறான். கர்த்தர் அவனை உபயோகிக்கிறார். அவனுக்கு பயந்து இருந்தாலும் இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அவருக்காக
ஏன்னா அவன் கர்த்தருக்காக செய்த காரியம் அவருடைய மரணத்தில் அவரை பூட்டி வைக்கல, அது சாட்சி கொடுக்கும்படிக்காக அந்த கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே திறக்கப்பட்ட கல்லறையா இயேசுவின் கல்லறை இருக்கிறது. யாருடைய கல்லறையும் திறந்து வைக்கவே முடியாது, ஆனால் இயேசுவின் கல்லறையோ திறக்கப்பட்டதா இருக்கிறது. உயிருள்ள யாவரும் போய் அதை ஆச்சரியமாய் பார்த்து கொண்டு வருகிறாங்க. கல்லறைகளுக்குள்ள நம்ம உயிருள்ளவர்கள் போக முடியாது, யாரும் போகவும் விரும்ப மாட்டோம். ஆனால் இயேசுவின் கல்லறையில் நாடுகளிலிருந்து நாடுகள் கிளம்பி போய் இயேசுவின் கல்லறையை உள்ள பார்த்து அவருடைய மகிமையை உணர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆமேன். கர்த்தர் இன்றைக்கும் நம்மை அந்த யோசேப்பை போல ஆண்டவர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில் பயந்து கொண்டிருக்கலாம், ரகசியமாய் அவரை ஆராதித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் சபைக்கு வர பயந்த கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவர்களையும் கர்த்தர் ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார், அவர்களையும் பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை நம்மை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறதா. அவர் நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை என் வாழ்க்கையை மாற்றுகிறது என்று விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவருக்கென்று என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறார். நான் யூடியூப்பில் பார்த்தேன், ஒருத்தன் ஒரு லம்போகினி காரில் நிற்கிறான். ஒரு பிச்சைக்காரன் போய் அவன்கிட்ட காசு கேட்கும்போது, அவன் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், அப்போ யூடியூப்லேருந்து அவனுக்கு பணம் வருது, நிறையா பேர் பார்க்கும்போது அவனுக்கு காசு வருது. அப்போ அவன்கிட்ட வந்து கேட்கும்போது அவன் ஒரு 2000 ரூபா நோட்டு எடுத்து அவன்கிட்ட அந்த பிச்சைக்காரன்ட்ட கொடுக்குறான். அப்போ ஒரு சிரிச்ச முகத்தோடு கொடுக்குறான். அப்போ என்ன சொல்கிறாங்க, கமெண்ட்ஸ் எல்லாமே வருது, நம்ம ஒரு நல்ல ஒரு மனசுள்ளவனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேமஸ் ஆக்கியிருக்கோம், அவன்கிட்ட காசு வந்தோடனே எவ்வளோ நல்லது பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அப்படி ஒரு உலகத்தார்கள் மூலமாக உயர்த்தப்பட்டவனை ஜனங்க மெச்சிக்கொள்ளுக்கும் போது, கர்த்தர் அவருக்கென்று நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்போது நம்ம எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்கணும், பெரிய மனசு உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்காக அவன் தன்னுடைய சொந்த இடத்தை, தன்னுடைய நிலத்தை கொடுத்தான். அது அவருக்காக அவனுடைய பெயரையும் இன்றைக்கு சாட்சி கொடுக்கிறது, இயேசுவின் பெயரையும் சாட்சி இடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுக்காக என்ன செய்கிறோங்கிறத நம்ம யோசிக்கணும். அவரை நம்ம ஐஸ்வர்யவானாய் ஆகணுங்கிறத ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய காரியங்களை செய்ய நம்ம மனது உடையவர்களா என்பதை யோசிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற, என்னப்பா கொடுக்கறத பற்றி பேசுகிற, என்கிட்ட என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவருக்கு உண்மையாய் நிறைவாய் மனதார கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அநேகத்தின் மேல் ஆசீர்வாதமாக வைப்பார். அப்போ அவர் புரிஞ்சுக்குவார், இவனை அநேகத்தின் மேல் ஆசீர்வாதமாக வைத்தா அநேகமாக எனக்கு ஆசீர்வாதமாக அவன் செய்வான். பிறனுடைய பணத்தை வஞ்சிக்கிறவனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு பிரயோஜனமே கிடையாது. நானும் என் குடும்பமும் மட்டும் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறதுல ஆண்டவருக்கு பிரயோஜனமே கிடையாது. நான் என் சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், என் தேவனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், என்னுடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பலனாலும் என் தேவனை கனம் பண்ணுவேங்கிற வாழ்க்கை நமக்கு வேணும். தூங்குறவங்களா ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை விடுவிக்கும். இந்த இயேசுவை சுற்றிலும் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. இயேசுக்காக நம்முடைய எப்படி வாழ்கிறோம், இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கப்புறம் நான் எப்படி வாழ்கிறேன், இயேசு என்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் விரும்புகிறேன், அவருடைய விசுவாசத்தினால நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய பரிசுத்த வாழ்வு எப்படி இருக்கிறது, என்னுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நான் அவருக்காக என்ன செய்கிறேங்கிற வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தர் கஞ்ச பிஸ்னாரிங்களெல்லாம் கர்த்தர் விரும்ப மாட்டார். கர்த்தருக்காக நிறைவான காரியங்களை செய்ய விரும்புகிறவர். ஏன்னா அவருடைய கரம் குறுகி போகவில்லை. நன்மை செய்யும்படி, உங்களை ரட்சிக்கும்படி, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கை குறுகி போகவே இல்லை. அவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறாரா? இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் இன்றைக்கு வாசித்த இந்த காரியத்தை பார்த்து ஆண்டவரே அப்பா, இந்த காரியத்தின் மூலமாய் நாங்கள் உம்மிடத்தில் எங்களுடைய இருதயத்தை ஊற்றுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எங்களுடைய இருதயத்தை ஊற்றுகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய கொஞ்சத்திலும் தேவனுக்கு உண்மையாக இருக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறீர். தேவனுக்கென்று ஆண்டவரே அப்பா, எங்கள் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கு
தாங்குகிற தெய்வமே அப்பா, அன்றைக்கு யோசேப்பை நீர் பயன்படுத்தினீர், இன்றைக்கு எங்களுடைய சபையையும் நீங்கள் பயன்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க உமக்கென்று? ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே விசாலமான ஆண்டவரே தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற நான் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின்படியே உம்முடைய மனதின்படியே உமக்காய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா பிரயாசப்படுகிறவனாய் உமக்கென்று ஆண்டவரே அப்பா என் ஜீவனையும் பாராமல் உம்மை நேசிக்கிறவனாய் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு நாங்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே அப்பா, நீர் மரித்த இடத்துல நீர் உயிரோடு எழுந்தவராக இருக்கிறீர். ஆமென். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்பட்ட ஆண்டவர். நம்ம கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். தங்களை ஒழித்து கொண்டிருந்த சீசர்கள் போய் தேவாலயத்துக்கு முன்பாக அறிக்கையிடுறாங்க. பாருங்க, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான் என்று வாசிக்கிறோம். 36-37 வசனம் வரைக்கும் முடியும். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எந்த ஜனங்க அவரை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும்னு எந்த ஜனங்க கூக்குரலிட்டாங்களோ அந்த ஜனங்க இயேசுவை சிலுவையில் மரித்தவராய் கண்ட ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் போய் சொல்கிறாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் சிலுவையில் அறையுண்ட இயேசு அவர் தேவன் அவரை என்ன பண்ணியிருக்கிறாராம், ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் மாற்றினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாரா. அன்றைய தினம் அவர்கள் குத்தப்பட்டவர்களாக என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாய் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா. இயேசுவை சிலுவையில் அறையுண்டு கொலை செய்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கும் தேவன் நம்மை கொண்டு அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிங்க, நம்முடைய சபை நிரம்பி வழியும். நம்ம வாயை திறந்து பேசும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது உங்களுடைய பலன் இல்லை, உங்கள் வார்த்தையிலிருந்து போகிற பலன் இல்லை, அது தேவ பலனாக இருக்கிறது. இயேசுவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. நீங்கள் சொல்கிறது தான் உங்கள் கடமை. தேவனுடைய பலன் அவர்களை ரட்சிக்கும். இன்றைக்கும் தேவனுடைய பலன் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த பலன் நம்மை ரட்சித்தது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றினது உண்டானால் அவங்களோட நீங்கள் சொல்லுகிறவர்களை, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுடைய வார்த்தையை அது மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. யாரெல்லாம் இன்றைக்கி மனதில் நினைத்து கொள்ளுங்க, ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, நான் இயேசுவை பற்றி பேசும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உம்முடைய வார்த்தை அவர்களை தொடுவதாக ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களை தொடட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை ரட்சிங்க, என்னுடைய கணவனை ரட்சிங்க. ஆண்டவரே அப்பா, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ரட்சித்து நீர் நடத்த போதுமானவராக இருக்கிறீரே, நீர் ரட்சிங்க என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை வைக்கிறோம். நீர் ரட்சித்து ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்வீராக. அன்றைக்கு அவர்கள் குற்றப்பட்டவர்களாய் ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியிலே ஆண்டவரே அவர்கள் நிறைந்து தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே மகத்துவமானது. உம்முடைய ஆண்டவரே சபா இயேசு என்கிற நாமத்திலே ஜீவன் உண்டு என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய சபையில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம், அவர்களுடைய நாமங்கள் அவர்களுடைய ஆத்மாவை நினைத்து கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி பாடலாமா? உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. சொல்லுங்க பார்க்கலாம். பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை
விசுவாசிக்கிறவங்க, இன்றைக்கு நம்ம கேட்ட இயேசு உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓ உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. கரங்களை தட்டி உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம் சபையே, உயிர் தெழுந்த, இன்றைக்கு நாங்கள் கேட்ட உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமையை, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டும். இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமையினால் எங்களுடைய சபையை நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய விசுவாசம் எங்களை தாங்கிக் கொள்ளுவதாக. ஓ உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. சொல்லுங்க பார்க்கலாம். கவலை கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. சொல்லுங்க. கவலை கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடையவே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆவியில மறித்து போன இந்த நிலைமை உயிரடைவதாக? ஆண்டவரே, உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க பார்க்கலாம். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் ஹalleluya, ஹalleluya. அறிக்கையிட்டு சொல்லலாம். ஆண்டவரே, எங்க குடும்பத்தின் மேல உம்முடைய உயிரடைய செய்கிற வல்லமை, ஆண்டவரே, மரண கட்டுகளின் உபாதைகளை அவிழ்க்கிற தேவனுடைய வல்லமை இயேசுவின் மூலமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய மரண கட்டுகள் இன்றைக்கு அவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவரே, கவலையின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, வியாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே இருக்கிற தடைகள் இன்றைக்கு அவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவரே, தேவனுடைய நாமத்தை அறியக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விக்கிரக கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரே, சாத்தானின் எந்தவித ஆண்டவரே கிரியைகளும் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை பாதுகாத்துக் கொள்வதாக. ஆண்டவரே, அப்பா, தரித்திரத்தின் கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் உம்முடைய நாமத்திற்கென்று எங்களுடைய சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமையை இன்றைக்கே கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, நான் என்னை ஐஸ்வர்யவானாக உமக்கென்று மாற்றுங்க என்று ஆண்டவரே நிற்கிற வாஞ்சையோடு நிற்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய ஐஸ்வர்யத்தை ஊற்றுவீராக, உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுவீராக, உம்முடைய ஆசீர்வாதங்களை ஊற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய மகிமை இன்றைக்கே ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் மேலும் இறங்குவதாக. ஆரோக்கியத்தின் ஆண்டவரே சபா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல கட்டளையிடுகிறோம். தேவ ஆவியானவர் உம்முடைய ஆரோக்கியத்தை உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இன்றைக்கு வந்தவர்கள் வெறுமையாய் திரும்பக்கூடாது. தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆண்டவரே, நீங்க நிரப்புங்க என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உயிரடைய வேண்டுமே,
உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சையாய் கேட்கிறீங்க? உங்க உயிர் தெழுந்த ஆண்டவரே, விசுவாசம் கனப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இயேசுவின் மூலமாய் நான் விசுவாசிக்கிறேன், நான் கனப்படுத்தப்படுகிறேன். ஆமென். உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை என் உள்ளத்துல இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில நான் உயிர் பெற்றிருக்கிறேன். இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை என்னை உயர்த்துகிறது, என்னை மேன்மைப்படுத்துகிறது, என் வாழ்க்கையை உயர்த்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்துகிறது. என்னை ஆண்டவரே அப்பா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆமென் பொல்லாப்புக்கு நான் பயப்படுவதில்லை. ஆமென். தேவரீர் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்க. மீண்டும் என்ன உயிரடைய செய்வேன் வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க. புல்லுள்ள இடங்களில் என்னை நடத்திய ஆத்துமாவை தேற்ற நீர் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உயிரடைய வேண்டும், உயிரடைய செய்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.